எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜுமான்ஜி படம் போட்டுட்டு சண்டே வெற்றிகரமாக ஆரம்பித்தாச்சு. வெங்காயம் உரிச்சு கொடுங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டேன். நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. எங்கள் மாமா இருந்துக்கிட்டு சின்னவ தன்சிகா கிட்டே வம்பிழுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பொன்சி படம் போட்டாங்க, நீ படத்தை பாரு அப்படின்ட்டு விளாண்டுட்டே இருந்தாளுங்க. எவ்வளோ அதிகாரமாக அவங்க தாத்தாவோட கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்கா பாருங்கள். நம்ம குடும்பத் தலைவர் வெங்காயம் உரிக்க உட்காந்துட்டாரு. சரி, அவர் உரிக்கிறவங்கள சாப்பாடு வெந்துருச்சு, வடித்து விட்டுட்டு குழம்பு தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, அப்புறமா சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, இந்த மாதிரி சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த குழம்பு நல்லபடியாக ஒரு நல்ல ருசியோடு கொண்டு கொடுங்கன்ட்டு எடுத்து எல்லாரையுமே குக்கரில் போட்டாச்சு. கூடவே 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் சார் உரிச்சு கொடுத்துருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தில் செஞ்சோன்னா இந்த குழம்போட ருசி உண்மையாகவே அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டுட்டா போதும். வேறு எதுவும் நம்ம அடிஷ்னலாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் ஹைலைட்டே இஞ்சி பூண்டு தான். ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ சீக்கிரமாக செரிக்காது. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோன்னா இந்த வாய்வு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிட்டோன்னா குழம்பு நம்மளுக்கு ஆண்டு வருங்க. சரி, இது வதக்கிட்டே இருக்கிற கேப்பில் கறியை கழுவிடலாம் அப்படின்ட்டு கறியை எடுத்துட்டேன். நாட்டுக்கோழி கழுவும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிக்கிட்டோன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எப்படி செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார். அவருக்கு நாட்டுக்கோழினாலே பிடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான். ஏன்னே தெரில, அவருக்கு அது பிடிக்காது. அதே சமயம் அவருக்காகவே தனியாக சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதை செஞ்சு கொடுத்துட்டேன். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி சாப்பிட்டே அவன் எனக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது இந்த நாட்டுக்கோழி வாங்கிடுவோம். ஏன்னா இதில் தாங்க சத்து. பிராய்லர் கோழியில் இருக்கிறத விட இதில் இருக்கிறது தான் சத்துன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்றவாரு. சரி, ஓகேன்ட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் செனை முட்டையும் இருந்துச்சு அதில். அதையும் சேர்த்து போட்டு அளவாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சாச்சு. சைடில் அது கொதிச்சிட்ருக்கட்டும்ன்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் உடச்சி போட்டு வதக்கி ஆற வச்சுட்டு தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி அதை அரைச்சி குழம்புல ஊற்றிட்டோன்னா குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான் இருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு ஏதாவது இதில் கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். தேங்காய் அரைச்சிட்டு ஊற்றி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே எனக்கு பசிக்குதுமான்ட்டு சைட் பை சைடு பார்த்துட்டே இருந்தாலுங்க ரெடி ஆயிடுச்சான்னு. நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி மட்டும் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் டிலே ஆகதாங்க செய்யுது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது அந்த பக்குவம் போயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டா கூட குழம்பு நல்லா இருக்காது. இந்த சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்க்காம விட்டாலும் நல்லா இருக்காது. இதில் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால அந்த டைம் டிலே ஆகுது. அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. அவ்வளோதாங்க. அரைச்ச விழுது எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டால் தான் இந்த கோழிக்கறி வேகும். சிக்கன் மாதிரி நம்ம 2 விசில் விட்டோம்னா அது வேகாது. 5லேருந்து 6 விசில் விடணும். இது தலைவருக்காக ரெடி ஆகிட்டுருக்குது சிக்கனை. இது சும்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாச்சு அவருக்கு. சைடு பை சைடு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. கோயிலேருந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதை 2 வாசிச்சுட்டு உட்காந்து எழுத்து பிழைகளெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருந்தோம். சரி, அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு ஒரு வழியாக சிக்கனெல்லாம் இறக்கி சாப்பிட வச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சுங்க. கடைக்கு போனோடனே இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு. கடையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாவு கரைச்சிட்டு வச்சுட்டு உப்பு இல்லாமல் இருக்கும் மாவு. அதை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இட்லி ஊற்றணுன்றதுக்காக கரைச்சி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் ஊற்றுவோம். அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ட்டு. இல்லைன்னா அங்கங்கே திட்டாக உப்பு இருக்கும். ஒரு கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம திரும்பவும் ஒரு தடவை கரைச்சிட்டு ஊற்றினோன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் மாவு வந்தோடனே இட்லிக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இட்லி துணியெல்லாம் ரொம்ப பழசாயிருச்சுங்க. அதை மாற்றி எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு
மாற்று துணி வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம். புது துணி வாங்கிட்டு வந்து கட் பண்ணி அதை அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். இட்லி துணி ஏன் மாற்றுறோம் அப்படின்னா, ரொம்ப பழசாயிட்டா அது வந்து இட்லி வந்து அந்தளவுக்கு வெந்து வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். துணி ரொம்ப மொரப்பாயிடும். அதனால் வந்து இட்லி துணி மாற்றிட்டோன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கசக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இட்லி துணியை வந்து நம்ம வெள்ளாவி வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து என்ன ரீசன்னு நான் சொல்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். மொத்தம் 44 துணி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி போட்டாச்சா அப்படின்னு சைடில் குரல் வந்துகிட்டே இருந்துச்சு. சரிங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு இட்லி துணியை கணக்கு பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுங்குள்ளே அவர் அரிசி கழுவி மிஷினில் போட்டு விட்டுட்டார். போட்டு விட்டுட்டு நைஸ் மட்டும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணேன் அப்படின்னு என்ன சொல்லிகிட்டே இருந்தார். சரி இதை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு இட்லி துணியை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. 2 துணி மிஸ் ஆனால் கூட அது மெனக்கெட்டு வேலை மெனக்கெட்டு திரும்பவும் அதை தனியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் மொத்தமாக எத்தனை துணி வருதுன்னு அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சாதாங்க அந்த வேலை முடிஞ்சாதான் மற்ற வேலையை நம்ம வந்து ஃப்ரீ மைண்டோடு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதையும் கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தப்பயே இட்லி ஊற்றலாம் வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஒரு வேலையை வந்து இந்த மனுஷன் நிம்மதியாக செய்ய விட மாட்டாருங்க. அதை செய் இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அரிசி மாவு வந்து நைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. அதுவும் ரொம்ப குருணையாக போயிடுச்சுன்னா இட்லி சரியாக வராது. அதனால் நைஸ் நம்ம தான் செக் பண்ணணும்னு சொல்லிடுவார். சட்டப்புட்டுன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு இட்லி ஊற்ற வந்துட்டோங்க. இட்லி அழகாக கரெக்டாக ஷேப்பாக வரணுன்றதுக்காக கரெக்டாக கரண்டியில் ஒரு கரண்டி மாவு முழுசாக எடுத்து ஊற்று அப்படின்னாரு. ஒரு இட்லி சின்னதாக இருக்குது, ஒரு இட்லி பெருசாக இருக்குன்னா கஸ்டமர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ கவனமாக ஊற்றணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம். இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஈவனாக இட்லி ஊற்றுறது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். நான் இந்த சைடு ஊற்றுறதுனால எனக்கு அவ்வளோவா வாட்டம் வராது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஊற்றுவேன். என்னோட அவர் ஸ்பீடாக ஊற்றிடுவார். எவ்வளோ ஸ்பீடாக ஊற்றுறாரு பாருங்களேன். அவர் இட்லி ஊற்றி முடிச்சிடுவார். ஆக மொத்தத்தில் இட்லி ஊற்றி முடிச்சுட்டு அவர் ஒரு தட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நான் இன்னொரு தட்டு ஊற்றி முடிக்கணும். ஆனால் போட்டின்னு போட்டு செஞ்சோன்னா கடகடன்னு ஊற்றிடுவேன். இது ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். இந்த சைடு வாட்டம் வராது. மாவு இல்லை கீழே கொட்டிடும். அது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாகவே ஊற்றுவேன். இட்லி ஊற்றிட்டே இருக்கும்போதே இட்லி வந்து ரெடி ஆயிரும், அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். அடுத்தடுத்து என்ன வேலை இருக்கோ அதை நம்ம கரெக்டாக பார்க்க தானேங்க போகிறோம். ஆனால் இவர் சொல்கிறதுலேயே நம்மளுக்கு பதட்டம் ஆகிடும். என்ன பண்ணுறது அடுத்தது, எதை பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே யோசனையாகவே இருக்கும். இட்லி ஊற்றி முடிச்சுட்டு அடுப்பு ஸ்பீடு வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு அடுப்பு ஸ்பீடு வைக்கலைன்னா கூட இட்லி அப்படியே மாவாகி கல்லை மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி முடிச்சுட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வெள்ளாவி போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வெள்ளாவி போட்டாச்சு. இது ஏன் வெள்ளாவி போடுறோம் அப்படின்னா, இட்லி துணி வந்து அந்த கலர் வந்து சாயம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சாயம்லாம் மஞ்சள் கலரில் வரும். தெரியுது அவங்களுக்கு? இது ஒரு வாட்டி இந்த மாதிரி வெள்ளாவி போடலைன்னா நம்ம சும்மா நினச்சி இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா இட்லி எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக ஆகிடும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இட்லி துணி யூஸ் பண்ணுவோம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.